வந்து என்ன ஸ்பெஷல்னால் மழை பெஞ்சிட்ருக்கு, அதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால் முட்டை குழம்பு அரைச்சி விட்டு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. சிம்பிளாக ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி மினிமம் சைஸில் இருந்தால் போதும். அதை நல்லா வானலில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும். வதக்கி ஆற வைக்கணும். இது கூட நமக்கு ஒரு காம்பினேஷன் டேஸ்ட்டுக்கு முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கேக் மாதிரி ஒரு உருளைக்கிழங்கையும் போட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது சாப்பாடு அவ்வளோ சுவையாக சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. சிம்பிளாக தாங்க இருக்கும் இந்த குழம்பு, பட் ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நிறைய செலவு இல்லை இதில். நம்ம வந்து வதக்கும் போதே ஒரு 2 பல் தேங்காய் போட்ட வேண்டியதான், சூப்பராக இருக்கும். நம்ம 3 நாள் கூட சேர்க்கலாம், டேஸ்ட் வரும். நம்ம இது வதக்கும் போதே ஒரு கொத்து புதினா சேர்த்துக்கணும் வாசனைக்காக. இப்போ நம்ம நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிச்சு நிறுத்திடலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம ஆற வைக்கணும். இப்போ நம்ம வந்து நல்லா இந்த விழுதெல்லாம் அரைச்சாச்சு, ரெடியாக இருக்குது பேஸ்ட்டு. இப்போ வந்து வானலை திரும்ப காய வச்சிட வேண்டியதான். இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாம், கடலை எண்ணெய். அதாவது சட்னி கரண்டி அளவுக்கு. தேவையான அளவு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை போட்டுடலாம் வாசனைக்கு. அதெல்லாம் குழம்புல நல்லாவே கரைஞ்சிரும். ஒரு கொத்து கருவேப்பிலை கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகும்போது வதக்கணும். வதக்கிட்டு இது கூட நம்ம வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சது போட்டுடலாம். சாரி. இப்போ இது கூட வாசனைக்கு நம்ம நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு டேஸ்ட் வரும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கரம் மசாலா. ஃபைனலாக எப்பயும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வீட்டு மிளகாத்தூள். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த பேஸ்ட் அரைச்சதை இந்த விழுதெல்லாம் இதில் ஊற்றிடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எனக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் குழம்பு நல்லா வந்து கொதித்து வாசனை வரும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ ஒரு தட்டு போடணும். நல்லா மூடி வேண்டியதான். நம்ம இந்த கேஸ் தட்டுப்பாடால் தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்களை இண்டக்ஷன்லையும் செஞ்சுக்கலாம். தேவையானது மட்டும், முக்கியமானது மட்டும் கேஸில் சமைச்சிக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு அந்த மழை பெய்கிற நேரத்தில் நம்ம வந்து சுட சுட சாதம் வடித்து அரைச்சி விட்டு அந்த முட்டை குழம்பு சாப்பிடும்போது அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக மழை பெய்யுது பாருங்கள். இது எங்கள் வீட்டு தோட்டம் தான். அப்பப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குதான்னு செக் பண்ணிக்கணும். நல்லா குழம்பு கொதிச்சு வருது, சூப்பராக. இப்போ வந்து நல்ல இந்த ஓரத்தில் வரதை எப்பயுமே நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த மிளகாய் மசாலா எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ கிண்டி விட்டோம் அப்படின்னா தான்
குழம்பு நல்லா சூப்பராக நல்லா கொதிச்சு வரும். அதே மாதிரி அந்த ஃபுல்லாக எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த காய்கறியில் அப்போ தான் ஊறும், நம்ம அரைச்சி விட்ட அந்த மசாலா வகைகள் எல்லாமே. இது சிம்பிளான இதுதாங்க, எதுவுமே இதில் நம்ம வந்து கலக்கலைங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா குழம்பு நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் சிம்மில் கொதிக்க விட்டுட்டு இப்போ பாருங்க உருளைக்கிழங்குலாம் நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதான். அதுக்குள்ளே வடை பண்ணிடுச்சு. ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் பண்ணுறது லேடிஸ் மட்டும்தாங்க, அது எல்லாராலையும் பண்ண முடியாது. அதுக்காக சொல்லுவாங்க லேடிஸ்குள்ளே நிறைய திறமைகள் ஒளிஞ்சு கிடக்கும், அவங்களோட வாயை மட்டும் கிளறிடாதீங்க, ஆரம்பித்தாங்கன்னா விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம குழம்ப சிம்மில் கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு முட்டை குழம்பு நல்லா கொதித்து அங்கே பாருங்கள் ஒரு ஓரத்தில் நல்லா தெரியும் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிடலாம். சிம்மில் தான் வச்சு ஊற்றணும். அதுக்கு முன்னாடி முட்டையை நல்லா ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி கழுவிக்கணும். உடச்சி தானே ஊற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முட்டையை கழுவாமல் ஊற்றணும். ஒரு 1 by 1 ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும். ஜஸ்ட் மிஸ்ஸிங். சமையலில் இதெல்லாம் சகஜமாப்பா. ஒரு பக்கமாக உடச்சி நம்ம வைத்தோம்னா தான் அப்படியே இருக்கும், முட்டை உடையாமல் நம்ம எடுக்கும்போது பீஸ் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அவ்வளோதானே. இப்போ வந்து நம்ம வந்து முட்டையெல்லாம் உடச்சி நல்லா ஊற்றியாச்சு. தயவுசெய்து வந்து முட்டையை வந்து நம்ம வந்து கிண்டக்கூடாது, ஏன்னா உடஞ்சிரும். அப்படியே சிம்மில் வச்சு பொறுமையாக நம்ம வந்து நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். ஆனால் கொஞ்சம் மூடி போட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரம் முட்டை அந்த மேல் பக்கமும் வேக ஆரம்பிச்சிடும். மூடிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி, முட்டை குழம்பு. இங்கே பாருங்கள், நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே நம்ம சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடினோடனே தனியாக கேக்கு மாதிரி இங்கே பாருங்கள், நான் ஊற்றி வச்ச ஒரு முட்டையுமே தனித்தனியாக நமக்கு கிடைக்கும். தெரியுதுங்களா? நான் 5 முட்டை ஊற்றினேன். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, அரைச்சி விட்ட உடச்சி ஊற்றினேன் முட்டை குழம்பு ரெடி. சாப்பிட்லாம். நம்ம வீட்டுக்கு வாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.